அருமையான ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். நான் சிம்பிளாக செஞ்சிடலாம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸை வந்து நான் வடித்து நல்லா உதிரி உதிரியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி வெங்காயம், குடமிளகா, கேரட்டை கொஞ்சம் மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ், வினிகர், அவ்வளோதாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் வந்து பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் தான் போடணும் இல்லைங்க, நார்மல் எண்ணெயும் விட்டுக்கலாம். பட்டர் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் கொஞ்சமாக பட்டர் போட்டு அதிலே வந்து நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க பூண்டு போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் லைட்டாக வதங்கின பின்னாடி நறுக்கி வச்சுருக்க இஞ்சி எல்லாமே நறுக்கி தான் வச்சுருக்கேன், பேஸ்ட்டெல்லாம் போடல. இஞ்சி பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது கொஞ்சம் வதங்கின பின்னாடி நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு எப்போதுமே வந்து கேஸ் வந்து ஹை லெவலில் தாங்க இருக்கணும். இது வந்து பெரும்பாலும் இரும்பு கடாயில் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த ஹை ஃப்ளேவரில் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலி சில்வர் கடாயில் தான் பண்ணுறோம். ஆனால் கேஸ் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க குடமிளகாயும் கேரட்டையும் போட்டிருக்கேன். முட்டைக்கோஸ் இருந்துச்சுனாலும் முட்டைக்கோஸ் நறுக்கி போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ கேரட்டும் குடமிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த சப்ஜிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். லாஸ்ட்டில் பத்தலாட்டி போட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுறேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாங்க. இந்த கேரட்டு, குடமிளகாய் எல்லாம் சேர்த்து ஹை ஃப்ளேம்ல லைட்டாக வெந்து வரணும், வதங்கணும். ரொம்ப கொலைய வெந்துட வேண்டாம், மீடியமாக வதங்கினா போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க, வெந்துருச்சும் கூட. இப்போ வந்து கொஞ்சமாக வினிகரு, சோயா சாஸு, நம்ம எவ்வளோ சாதம் காய்கறி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கணும். நான் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன், அவ்வளோதாங்க ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா போட்டு இந்த வினிகரு, சோயா சாஸ் இதோட சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டுக்கலாம். இதே வந்து நீங்கள் முட்டை சேர்த்துக்கிறீங்கன்னா நல்லா தனியாக பொரிச்சிட்டு இந்த டயத்தில் சேர்த்துக்கலாம், லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் வந்து மிளகுத்தூள் போடணும். நம்ம வெஜிடேரியனாக பண்ணுறதுனால நான் எதுவும் போடலைங்க. சிக்கனும் வந்து நல்லா 65 மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மலாக தாங்க பண்ணுறோம், வெஜிடேரியனாக பண்ணுறோம். அவ்வளோதாங்க. சாதத்தை நல்லா போட்டு கிண்டி விட்டு உப்பு பத்தலாட்டி லைட்டாக உப்பு மட்டும் போட்டு கிண்டி விட்டு இறக்கணும்னா அருமையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. லாஸ்ட்டாக வெங்காயத்தால் இருந்தால் தூவிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.